விசாரித்தும் அதுக்கு மேல் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ரத்தினம் மேலும் தொடர்ந்தார். அப்புறம் அன்னைக்கு நடந்த தெரசா சேரிட்டி பார்ட்டியில அவங்க ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்களை பத்தி பப்ளிக்ல சொல்ல இருந்திருக்காங்க. மித்ரா கூட அதே ஆசிரமம் தான். அவதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். அன்றைய பார்ட்டியில் சரவணன் வந்து விட்டதால் தான் பார்ட்டி இடையிலேயே நிறுத்தப்பட்டு விட்டது. அதனாலே மித்ராவும் வரவில்லை. சார், நான் ஆசிரமத்து டைரக்டர் கிட்ட நேரா போய் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா? சஸ்பென்ஸ் வைக்காம சீக்கிரம் சொல்லுங்க ரத்னம், என்னாச்சு? அது அவருக்கு மித்ரான்னு யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு சார். உண்மையை சொல்லணும்னா அவர் வேணும்னு தான் அப்படி சொல்லியிருக்காரு. என்னால தெரசா சேரிட்டில இருந்து மித்ரா பத்தின எந்த ஒரு தகவலையும் எடுத்துக்க முடியாம இருக்கு. இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அவங்க எல்லாத்தையும் ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மித்ரா பத்தின எல்லா டீடைல்ஸும் அழிக்கப்பட்டிருக்கு. கூடவே ஆர்ஃபனேஜ் பத்தின டீடைல்ஸும் தான். ஆனா என்னால மித்ரா அந்த ஆசிரமத்துல தான் இருந்தான்னு உறுதியா சொல்ல முடியும். சரவணனுக்கு ரத்தினத்தின் விசாரணையின் மேல் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கவில்லை. அவனுக்கும் எல்லாத்தையும் கேட்டு வியப்பாக தான் இருந்தது. விசாரிப்பார்கள் என்று தெரிந்துதான் டீடைல்களை அழித்திருப்பார்கள் என்று யோசித்தான். ஆனால் அப்படி அழிப்பதாக இருந்திருந்தால் முதலில் ஃபாரின் லேண்டரிங் டீடைலை தான் அழித்திருக்க வேண்டும் என்று யோசித்தான். சரி, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், நான் ஜோஷ் கிட்டயும் ஹெல்ப் கேட்டிருக்கேன். லீகலா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னா அடுத்த வழியை தான் ட்ரை பண்ணணும். சரி என்ன சொன்ன சரவணன் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டான். ஃபாரினில் இருந்த வேலன் குடும்பத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தது அவனது அப்பாதான் என்றும் உள்நாட்டில் இருந்து செய்தது யாரேனும் கண்டுபிடிக்க இன்னும் சில நாள் எடுக்கும் என்றும் சொன்னார் ரத்தினம். சரவணன் காலை கட் பண்ணி விட்டு வானத்து நட்சத்திரங்களை பார்த்தபடி யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அங்கே வந்தாள் அபி. தாரிகாவை பார்க்க வந்திருந்தாள். அங்கே போய்விட்டு திரும்ப போகும் வழியில்தான் சரவணனை கண்டாள். ஒருத்தன் பவரோடு உச்சத்துக்கு போக போக அவனோட வாழ்க்கையும் கஷ்டமாகிட்டே போகுது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சரவணன். அதனால்தான் அவனது அப்பாவும் தனியாக சென்றிருப்பார் என்று புரிந்து கொண்டான். அவனுக்கு அபி வந்தது தெரிந்தது. இருந்தாலும் 2 பேரும் சிறிது நேரத்துக்கு பேசிக் கொள்ளவில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உன்னால தாரிகாவை பார்க்க முடியாம தான் இருக்கும் என்று அமைதியை கலைத்து சொன்னாள் அபி. அது சரவணனுக்கே தெரியும் தான். தாரிகா இப்போது அவனை பார்க்க விரும்ப மாட்டாள் என்று. அவன் லேசாக தலையை மட்டும் ஆட்டினான். சரி, ரொம்ப நேரமா வெளியிலே நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு நீ எப்படியும் ரொம்ப டயர்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். வா, என் ரூமுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு. சரவணனுக்கும் இப்போது ரெஸ்ட் தேவைப்பட்டது. அதனால் ஏதும் பேசாமல் அவளுக்கு பின்னால் சென்றான். அவன் போன தடவை இங்கே வந்த போது எப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்போதும் இருந்தது. சரவணன் இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே, அபி, இப்பதான் உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியாயிடுச்சுல, அப்புறமும் எதுக்கு இன்னும் இங்கேயே இருந்துகிட்டு இருக்க என்று கேட்டான். அதுதான் அன்னைக்கே சொன்னேனே, காசு சேவ் பண்ணதான். அபியின் பதில் சரவணனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. சரவணன் அப்படியே காலேஜ் நேரத்தில் இருந்த அபியை நினைத்து பார்த்தான். அவள் அப்போதெல்லாம் ரொம்ப ஃபேஷன் பிரியையாக இருந்தாள். எல்லோரையும் கவரும் விதமாக தான் நடந்து கொள்வாள். கூடவே அவளிடம் இருக்கும் எல்லாமே பிராண்டாக தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணினாள். இப்பொழுது அந்த அபியின் ஒரு தடயமாவது இவளிடம் இருக்கவில்லை. பிராண்டட் பொருட்களால் நிறைந்திருந்த அவளது பெரிய ரூம் இப்போது ஒரு சிறிய ரூமாக மாறி இருந்தது. கூடவே அது முழுக்க இப்போது புக்ஸ் தான் நிறைந்திருந்தது. எல்லாத்தையும் பார்த்த சரவணனுக்கு ஒரு விஷயம் தோன்றியது. அபி, நீ பேசாம போய் மெரைன் ரிசார்ட்ல தங்கிக்கோ. நான் அதிகமா அங்க போக மாட்டேன். அதனால இடமே காஞ்சி போயிருக்கு. நீ இருந்தா அந்த இடம் கொஞ்சம் உயிரோட்டமா இருந்த மாதிரியும் இருக்கும், உனக்கும் ஒரு நல்ல இடம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் என்று சொன்னான். அதை கேட்ட அபிக்கு தனது காதுகளையே நம்ப முடியவில்லை. அங்கே போய் தங்குவது அந்த ரிசார்ட்டுக்கே ஓனர் ஆவது போல் இருந்தது. என்ன சார், சிம்பத்தியா? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. சர்வன்ட்ட வச்சு இடத்த கிளீன் பண்றது நஷ்டம். அதான் இடத்த உன்கிட்ட கொடுத்தா நீயே கிளீன் பண்ணிருவல்ல, அதுக்குதான். எப்படி ஐடியா மிஸ் அபி? அதுதானே பார்த்த. உனக்காவது சிம்பத்தியாவது இருக்கிறதாவது என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் அவனது கையில் இருந்த கீயை பிடுங்கிக் கொண்டாள். பின் அவளே காரை ஓட்ட 2 பேரும் மெரைன் ரிசார்ட்டை நோக்கி சென்றார்கள். காருக்கு வெளியே மிகவும் அழகழகான சீனரி எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் ரசித்துக் கொண்டே 2 பேரும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இறைவனை தவிர வேறு யாரால் தான் இத்தனை அழகாக இயற்கையை படைத்திட முடியும் என்று வியந்தான் சரவணன்.
என்னதான் 1000 யோசனை மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இயற்கையை கொஞ்சம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தால் மனம் அமைதியாவது பெரும் மாயைதான். மெரின் ரிசார்ட் மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு இடம். மொத்த ஹில்வுட்டையுமே அங்கே இருந்து பார்க்கலாம். காலை நேரத்தில் மலை முகடுகளில் இருந்து மெதுவாக சூரியன் வெளியே வரும் நேரத்தில் பனி விலகி செல்லும் காட்சி பார்ப்பதற்கு தனி அழகாக இருக்கும். கூட்டமாக நிறைந்து போய் இருக்கும் மரங்களுக்கு நடுவே லேசாக எட்டி பார்க்கும் சூரிய கதிர்கள் ஓவியம்தான். காலையில் இயற்கை அழகே கண்ணுக்கு விருந்து என்றால் மாலையில் மக்களின் சிரிப்பும் பேச்சும் இன்னும் ஒரு அழகை காட்டிக் கொண்டிருக்கும். ரிசார்ட்டை வந்தடைந்ததும் 2 பேரும் சிறிது நேரம் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பின் அபி எழுந்து உள்ளே போய் ரிசார்ட்டை சுற்றி பார்த்தாள். சரவணா அவளுக்கு கைட் பண்ணி கொண்டிருந்தான். பின் அவளது ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போனான். கொண்டு வந்த எல்லாத்தையும் ஒழுங்காக வைத்துவிட்டு அபி குளிக்க போக ரெடி ஆனாள். சரவணா போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். அவனையே சிறிது நேரம் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அபிநயா. ராத்திரி நேரம், கடும் குளிர் வேறு. யாருமில்லா தனி அறையில் அவர்கள் 2 பேரும் மட்டும் அவர்களுக்குள் இருக்கும் ஈஸ்ட்ரோஜனும் ஆக்சிடோசனும் போட்டி போட்டுக் கொண்டு அவள் ஆசையை தூண்டி விட்டு கொண்டிருந்தது. அத்தியாயம் 199. நீங்கதான் ஜஸ்டின். அபிநயா சரவணனையே கிறக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது எத்தேச்சையாக அவள் பக்கம் திரும்பினான் சரவணன். அவள் இப்போது பாத்ரூம் மட்டும்தான் போட்டுக் கொண்டிருந்தாள். அவனும் அவளை பார்க்கவும் அவள் வெக்கத்தில் தலை குனிந்தாள். கீழ் உதட்டை மேல் பல்லால் கடித்துக்கொண்டு அவனை பார்த்தாள். அவன் இதழில் லேசாக ஒரு புன்னகை பூத்தது. அவனிடம் இருந்து சிக்னல் கிடைத்து விட்டது என நினைத்தாள். அப்படியே தார நடை நடந்து பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டாள். வேண்டுமென்றே கதவை லாக் பண்ணவில்லை. எப்படியும் அவன் வந்து விடுவான் என்று நம்பினாள். இத்தனை நாள் பெண் சுகம் காணாமல் இருந்தவன் இந்த வாய்ப்பை விட்டால் அவனை முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் நினைத்தது போலவே சிறிது நேரத்திலேயே அங்கே வந்தான் சரவணன். அவளது கண்களில் இருந்த கிறக்கம் அப்படியே தாவி அவனுக்குள் புகுந்து கொண்டது. அவள் வேகமாக மூச்சு விட மார்பு மேலும் கீழும் அசைவது அவனுக்கு நாட்டியம் போல இருந்தது. அவன் ஏற்கனவே சட்டையை கழட்டி வைத்திருந்தான். அவனது வெற்றி மேனி அபியை இன்னும் மோன நிலைக்கு கூட்டிக் கொண்டு சென்றது. பக்கத்தில் இருந்த வாளியில் சிறிது தண்ணீர் எடுத்து அவளது கழுத்தில் ஊற்றினான். அப்படியே அவளை பார்க்கும்போது ரோஜாவுக்கு மேல் பனிப்பட்டது போல இருந்தது. தன்னை தேனாக கற்பனை செய்து கொண்டு அப்படியே அவளது கழுத்தில் முகம் புதைத்தான் சரவணன். அந்த குளிரில் அவன் இதழ் சூடு படவும் உடலுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அப்படியே அவனை இறுக்கி கட்டி பிடித்து கொண்டாள். அவளது நகம் அவன் மேனியில் ஆழ பதிந்தது. சரவணனோ தனது இதழாலே அவளை மொத்தமாக வசியம் செய்து கொண்டிருந்தான். அவளது கழுத்தில் தொடங்கி அப்படியே காது மடல்களை மோப்பம் பிடித்தான். அபி அவனது செய்கையில் தன்னை கரைத்து கொண்டிருந்தாள். அவளை மொத்தமாக அவனுக்கு ஒப்படைத்து கொண்டிருந்தாள். அவன் அவள் காதில் தஞ்சம் கொண்டிருக்க அவள் அவன் மார்பை தடவிக்கொண்டே கழுத்தை லேசாக கடித்து விட்டாள். அதன் விளைவு அவளுக்கு ஒரு கடி கிடைத்தது. அப்படியே அவன் அவளது மார்பை நோக்கி கையை கொண்டு போனான். அபி என்னும் புதையலை மூடி வைத்திருந்த துணியை மெதுவாக அகற்றினான். அவள் மேனி முழுதாக அவன் கண்களுக்கு விருந்தாக அவள் தனது கால்களில் சக்தியை இழந்தாள். தனக்கு சப்போர்ட் எடுத்துக்கொள்ள அப்படியே பின்னால் நடந்து சென்றாள். பின்னால் அடி வைத்துக் கொண்டே போக அப்படியே சுவரில் முட்டி நின்றாள். அவள் அவனை சுற்றி கையை போட கையை அசைக்க அதில் ஷவர் திறந்து கொண்டது. ஜில் என்று தண்ணீர் அவளை நினைத்தது. உடனே அதை மூடிவிட்டு சரவணனை பார்த்தாள். ஆனால் அங்கே வெறும் சுவர்தான் இருந்தது. அதை உணர்ந்ததும் ஒரு பெரும் மூச்சு விட்டாள். தன்னை நினைத்து சிரித்துவிட்டு குளித்து முடித்து உடைமாற்றி வெளியே வந்தாள். அங்கே ஒருத்தி தன் கற்பை பலியெடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்ற ஒரு விஷயமே தெரியாமல் தன் காதலியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் சரவணன். அவன் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை அவதானித்த அபிநயா அவனுடன் உட்கார்ந்து கொண்டாள். தாரிகா பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அவளுக்கு இந்த ஃபேமஸ் ஆகணும் எல்லாம் ஒரு எண்ணம் இப்ப இல்ல. அப்படி இருக்கும்போது அவ எதுக்கு எழும்பியோ எழும்பாமலும் பிக்னிக் விழாக்கு ஓடணும்? அவளோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது என்று நாடியை கையில் ஊன்றிக் கொண்டு கேட்டாள்.
சரவணனுக்குமே அதே சந்தேகம்தான் இருந்தது. அந்த ஆக்சி டாக்டர் தாரிகாவின் வார்டுக்கு போயிருந்ததுதான். ஆனால் அதே நேரம் அங்கே டாக்டர் வந்ததும் இருந்தார். அதனால் அவனால் எதுவும் செய்ய முடிந்திருக்காது. அவளது பேரண்ட்ஸுக்கு தான் ஏதாவது என்றால் எல்லாம் இதைவிட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும் என்று யோசித்தான். அப்போது அவனுக்கு ஜஸ்டினிடமிருந்து கால் வந்தது. பாஸ், எங்க இருக்கீங்க? நான் நம்ம ரெசார்ட்ல தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? பாஸ், அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட டாக்டரை நான் இன்னைக்கு பார்த்தேன். அவனை பத்தி விசாரிக்க நான் ஆள் அனுப்புனேன். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவ மாதிரி தான் அவனும் இருக்கான். நான் நினைக்கிறது சரியா இருந்தா அவன் ஒரு ஃபாரின் டீமை சேர்ந்தவன். சவுத் வெஸ்ட் சைட்ல தான் அவங்க அதிகமா இருப்பாங்க. அவங்க காசுக்கு நிறைய வேலை செய்வாங்க பாஸ். தாரிகாவோட வேலையையும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கின காசுக்கு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க பாஸ். அதனால வேலையை முடிக்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டாங்க. ஜஸ்டின் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசித்தான் சரவணன். சவுத் வெஸ்ட்ல இருக்கிற ஃபாரின் டீம்னு சொன்னா ஸ்டீல் ட்ரியோ கிட்ட தானே. அப்படின்னா வேலன் குடும்பம் இப்படியான ஒரு பெரிய டீமே இதுக்கு செட் பண்ணிருக்காங்களா என்று யோசித்தான். சரி ஜஸ்டின், புரிஞ்சது பாஸ். அது மட்டும் இல்ல, எப்படியும் அவங்க உங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த டாக்டர் மட்டும் தனியா வந்திருக்க மாட்டான்னு தோணுது என்று சொல்லும் போது கூட சரவணன் மிகவும் நிதானமாக தான் இருந்தது. அதே நேரத்தில் மெரைன் ரிசார்ட்டுக்கு வெளியே ஒரு வேன் ஏற்கனவே வந்து நின்று இருந்தது. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒருத்தன் டென்ஷனுடன் கேட்டான். அங்கே நின்று இருந்த இதே வேன்தான் தாரிகாவை பிங்க் வில்லாவுக்கு கூட்டிக் கொண்டு போனது. வேனுக்குள் இருந்த இன்னும் ஒருவன் தலையை ஆட்டினான். அதை பார்த்ததும் முதலானவன், இன்னுமா ஒன்னும் செய்ய முடியல? மெரைன் ரிசார்ட்ல இருக்கிற வில்லா சும்மா நார்மலா கார்ட் செய்யப்படல. இது சுத்தி டாப் கிளாஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. நாம உள்ள போக முடிஞ்சாலும் வெளியே வர்றது கஷ்டமா இருக்கும். சரி, அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் என்று கேட்டான் கருப்பு டிரெஸ் காரன். எல்லாமே ப்ரொஃபஷனல் பாடி கார்ட்ஸ். ஆமா, நம்ம ஆக்ஷன் எடுக்க போறோமா என்று இன்னும் ஒருத்தன் கேட்டான். கருப்பு டிரெஸ் காரன் சிறிது யோசித்தான். பின் இடதும் வலதுமாக தலையை ஆட்டினான். இங்க நிறைய வில்லா இருக்கு. எதுக்கு அவன் இதை இவ்வளவு ஹை எண்டா வச்சிருக்கான்? சரவணனுக்கு ரிசார்ட்டின் செக்யூரிட்டி மேல் அதீத நம்பிக்கை இருந்தது. அவன் அதை அதிகம் பார்த்து பார்த்து செய்திருக்கிறான். அந்த வில்லாக்களில் வாழ்பவர்கள் பெரும் பணக்காரர்கள். அவர்களுக்கு காசு பெரிய விடயம் இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் தாம் இருக்க பாதுகாப்பான ஒரு இடத்தை தான் தேடுவார்கள். அதுக்கு பொருத்தமான இடம் மெரைன் ரிசார்ட். அடுத்த நாள் காலையில் சூரியனோடு சேர்ந்து சரவணனும் விழித்துக் கொண்டான். எத்தனையோ நாளுக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக இன்றுதான் தூங்கி இருக்கிறான். ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்ததும் கிச்சனில் இருந்து சமைக்கும் வாசனை வந்து கொண்டிருந்தது. போய் பார்க்க அபிதான் சமைத்துக் கொண்டிருந்தாள். சரவணனை பார்த்து சிரித்த அபி, என்னடா எழுந்துட்ட? ஒழுங்கா தூக்கம் போச்சா இல்லையா? ஒரே குறையில ஒரு ராட்சசி கூட தூங்குனா எங்க தூக்கம் போகும் என்று வேண்டுமென்றே சொன்னான். சரி, ஓட்டுனது போதும், முதல்ல சாப்பிடு என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வைத்தாள். சரவணனுக்கு சாப்பிட மனம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவனுக்காக எழுந்து சமைத்த அந்த மனதுக்காக சாப்பிட அமர்ந்தான். ஏய் அபி, எப்ப நீ சமையல் கோர்ஸ் போன? வாவ், இவ்வளவு நல்லா இருக்கு. ஏய், என் கண்ணு முன்னாடி இருக்கிறது உண்மையாவே சரவணன் தானா? வாய திறந்து என்ன பாராட்டுற? வேற ஏதாவது பண்ணிருந்தா கலாச்சிருப்பேன். ஆனா இது சாப்பாடு இல்ல, அதான் கொஞ்சம் நல்ல மனசு பண்ண. சரவணன் சொன்னதை கேட்டு உதட்டை வளைத்தாள் அபி. சரவணன் சிறிது சாப்பிட்டு விட்டு செக்யூரிட்டி ரூமுக்கு சென்றான். அங்கேதான் ஜஸ்டினும் இருந்தான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்று ஜஸ்டினிடம் கேட்டான் சரவணன். ரெடிதான் சார். விக்ரமும் இப்ப கொஞ்சம் சரியாயிட்டான். அதனால அவன்கிட்ட டாக்டரை பத்தி விசாரிக்க சொல்லிருக்கேன். ஜஸ்டினுக்கு அந்த டாக்டர் விஷயத்தில் பெரும் குழப்பம் இருந்தது. அப்போது சரவணனை பார்க்க வந்தார் சிவகுமார். அவரது காரில் ஒரு கேலிகிராபி டிராயிங் இருந்தது. சரவணா, நீ வேலன் குடும்பத்துக்கு போக போறதா கேள்விப்பட்ட என்று சொல்லிவிட்டு அந்த டிராயிங்கை அவனது கையில் கொடுத்தார். இது என்னோட பழைய கலெக்ஷன்ஸ்ல இருந்த ஒண்ணு. என்கிட்ட வேற எந்த ஒரு நல்ல பொருளும் இல்ல. உன் தாத்தா இருந்தப்போ பாத்துக்கிட்ட எத்தனையோ பேர்ல நானும் ஒருத்தன். இத உன் பாட்டிக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடு. அவருக்கு அதை சொல்லும் போது முன்னாடி வேலன் ஃபேமிலி இருந்த விதம் அப்படியே கண்ணுக்குள் வந்து போனது. சரவணன் சிவகுமாரின் கிஃப்டையும் எடுத்துக்கொண்டு வேலன் ஃபேமிலிக்கு சென்றான். கூடவே ஜஸ்டினையும் கூட்டிக் கொண்டு சென்றான்.
வேலன் ஃபேமிலி வீட்டுக்கு முன்னால் ஏராளமான ஆட்கள் கூடி இருந்தார்கள். ஏதோ அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன் போலதான் இருந்தது. எல்லா விதமான பெரிய இடத்து ஆட்களும் வந்திருந்தார்கள். பணக்காரர்கள், செலிபிரிட்டி என எல்லாரும் அங்கே சுற்றி கொண்டிருந்தார்கள். ஏதோ லக்ஸரி கார் ஷோ போல இருந்தது பார்க்கிங். வேலன் குடும்பம் இந்த ஒரு பார்ட்டிக்காக நிறைய செலவு செய்து பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டும் கட்டி இருந்தார்கள். எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க? பாட்டிக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு போல. இப்ப அவங்களுக்கு 70 வயசு ஆகுதுல்ல, அதான் எல்லாரும் வந்திருப்பாங்க. கோஸ்ட் டவுன்ல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா பாட்டியை தெரியும். கூடவே தாத்தாவோட மரணத்துக்கு அப்புறம் வர்ற முதல் பர்த்டே வேற, அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு என்று பேசிக்கொண்டே நடந்தான். அப்போது அவனுக்கு பக்கத்தில் சில போலீஸ் ஆபீசர்கள் வந்து நின்றார்கள். அதில் ஒருத்தர் ஜஸ்டினை பார்த்து, நீங்க தானே ஜஸ்டின்? ப்ளீஸ் எங்க கூட கொஞ்சம் வாங்க என்று சொன்னார். அத்தியாயம் 200. ஜஸ்டின் ஒரு கிரிமினலா? வேலன் ஃபேமிலி சரவணன் பாட்டியின் 70வது பிறந்த நாளை கிராண்டாக செலிப்ரேட் செய்ய அரேஞ்ச் செய்திருந்தனர். அந்த பார்ட்டிக்கு சரவணன் ஜஸ்டினை கூட்டிக் கொண்டு சென்றான். எதற்காக இந்த பிறந்த நாள் இவ்வளவு கிராண்டாக கொண்டாடப்படுகிறது என்ற காரணத்தை ஜஸ்டின் சரவணனிடம் சொல்லிக் கொண்டு வந்தார். ஜஸ்டின் சொன்ன காரணங்கள் சரவணனுக்கும் சரியாக தான் பட்டது. சரவணனும் அவனது தந்தையும் வேலன் ஃபேமிலிக்கு திரும்பி வருவதற்கு முக்கியமான காரணமே, வேலன் ஃபேமிலி சரவணனின் தாத்தா இறந்த பிறகும் அதே ஸ்டேட்டஸுடன் தான் இருக்கிறதா, இல்லை அந்த ஃபேமிலிக்குள் வேறு ஏதும் நடக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளதான். மிஸ்டர் வேலன் அந்த ஃபேமிலிக்குள் வருவதற்கு 2 காரணம் இருந்தது. ஒன்று அவரது தாயை சந்திப்பதற்காக, மற்றொன்று யாருடனும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசிய இன்டென்ஷன் இருந்தது. அது வேறு ஒன்றுமில்லை, வேலன் ஃபேமிலிக்கு உதவிடதான் நினைத்தார். சரவணனும் ஜஸ்டினும் உள்ளே என்டர் ஆகும் பொழுது 2 போலீஸ் அவர்களை மறித்து ஜஸ்டினை தங்களுடன் வருமாறு அழைத்தனர். ஹலோ சார், நீங்க தப்பான ஆளை கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சாதாரண டிரைவர். நீங்க எதுக்காக என்ன கூப்பிடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று ஜஸ்டின் கேட்டார். நாங்க சரியான ஆளை தான் கூப்பிடுறோம். நீங்க தானே ஜஸ்டின்? உங்களை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு எங்க கூட வந்துருங்க என்று அழைத்தனர். ஜஸ்டினை திடீர் என்று போலீஸ் கூப்பிட்டதும் சரவணன் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தான். சரவணன் முகத்தில் கலவரத்தை பார்த்த ஜஸ்டின் தனக்கு ஒண்ணும் இல்லை என்பது போல் தலையை அசைத்தார். எனக்கு ஒண்ணும் ஆகாது பாஸ், நீங்க முதல்ல போய் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுங்க, நான் பின்னாலேயே வந்துடுறேன் என்று சொன்னார். அவர் அவ்வளவு சொல்லியுமே சரவணனிற்கு ஏதோ போல் இருந்தது. ஏதோ தவறாக நடக்கிறதோ என்ற எண்ணமும் சரவணனின் மனதில் தோன்றியது. அவனின் முகத்தில் இன்னும் கலவரம் இருப்பதை பார்த்த ஜஸ்டின் சிரித்துக்கொண்டே அவனிடம் பேசினார். இந்த கோஸ்ட் டவுன் ஒன்னும் அவ்வளவு பயங்கரமானதில்ல, அதனால எதுவும் யோசிக்காம முதல்ல உள்ள போங்க என்று சொல்லிவிட்டு அந்த 2 காவலர்களுடனும் ஜஸ்டின் சென்றார். அவனும் சிரித்துக்கொண்டே, நான் முன்னால போறேன், சீக்கிரம் வந்துருங்க. நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்பவும் நீங்க வரலன்னா உடனே நான் உங்களை தேடி வந்துருவேன், பாத்துக்கோங்க. ஓகே பாஸ், சரி, அப்புறம் மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு ஜஸ்டின் அங்கிருந்து நகர்ந்தார். ஜஸ்டின் கேஷுவலாக நடந்து வருவதை அந்த 2 காவலர்களும் ஆச்சரியமாக பார்த்தனர். என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறீங்க? என் கூட சண்டை போட போறீங்களா? அப்போ அதுக்கு நான் ரெடி. ஏன்னா போற வழி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல, சண்டை போட்டுக்கிட்டே போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அதான் என்று அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே ஜஸ்டின் சொன்னார். அவர்கள் பதிலுக்கு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் கூட்டிட்டு போறது இன்வெஸ்டிகேஷனுக்கு, பயப்புள்ளக்கு பேச்ச பாரு என்பது போல் இருந்தது அவர்களது பார்வை. வேலன் ஃபேமிலியின் வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்து வெளியே வந்த வைஷ்ணவி ஜஸ்டின் போலீசால் கூட்டி செல்லப்படுவதை பார்த்தாள். வைஷ்ணவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே மறுபுறம் திரும்ப அங்கு சரவணன் வந்து கொண்டிருந்தான். ஓ மை காட், இது யாரு? சரவண மாதிரி இருக்கு என்று வைஷ்ணவி எகத்தாளமாக அவனிடம் கேட்டாள். வாசலில் வைஷ்ணவி நிற்பதை துளியும் சட்டை செய்யாமல் சரவணன் வேறுபுறம் திரும்பிக் கொண்டு வந்தான். கொஞ்சம் கூட டிசிப்ளின்னா என்னன்னு தெரியாதவன், பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்ணணும்னு கூட அவங்க அம்மா சொல்லி கொடுக்கல போல என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள் வைஷ்ணவி. ஐயோ, இங்க நிக்கிறது யாரு? நீங்களா? உங்களை நான் கவனிக்கவே இல்லையே. அப்புறம்
பொதுவா நான் 2 விதமான ஆளுங்க கிட்ட பேசவே மாட்டேன். ஒண்ணு காது கேட்காதவங்க, ஏன்னா அவங்க கிட்ட பேசி எந்த பலனும் இருக்காதுல்ல என்று சொன்னான். அவனின் அந்த பேச்சு வைஷ்ணவிக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஆனால் அந்த இன்னொரு ஆள் யார் என்று தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். அதனால் சரி, அந்த இன்னொரு ஆள் யாரு என்று கேட்டாள். இன்னொரு ஆளா? நீங்க யார கேக்குறீங்க என்று யோசித்தவன் பின்பு, ஓ, நான் பேச மாட்டேன்னு சொன்னேனே அவங்கள கேக்குறீங்களா? அது வேற யாரும் இல்ல, உங்கள மாதிரி ஆளுங்க தான். என் கூட பேசுற அளவுக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கல்ல, உங்கள மாதிரி ஆளுங்க கூட தான் எனக்கு பேச பிடிக்காது என்று சொன்னான். என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து முகத்தை சுழித்தாள். சரவணனும் வைஷ்ணவியும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பின்னால் ஒரு குரல் கேட்டது. மிஸ்டர் சரவணா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு 2 போலீஸ் அங்கே வந்தனர். போலீசாரின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் சரவணன். என்னது? என்ன அரெஸ்ட் பண்றீங்களா? எதுக்காக? நான் என்ன தப்பு பண்ண என்று கேட்டான். நீங்க மத்தவங்கள கொலை பண்றதுக்காக கூடவே அடியால வச்சுக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் உங்களை அரெஸ்ட் பண்றோம் என்று சொன்னார்கள். ஆமா சார், கரெக்டான டயத்துக்கு வந்தீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வெளியே விடுறதே தப்பு. முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார் என்று சொன்னாள். அப்பொழுது இங்க என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டு சரவணனின் 3வது அங்கிள் அங்கே வந்தார். சரவணனின் 3வது அங்கிள் இதுவரைக்கும் சரவணனை பார்த்ததே இல்லை. இன்றுதான் முதல் முறை அவனை பார்க்கிறார். அவரது பார்வையிலேயே சரவணன் மீது அவருக்கு எந்த ஒரு நல்ல எண்ணமும் இல்லை என்பது நன்றாக தெரிந்தது. அவரை பார்த்த வைஷ்ணவி, அது ஒண்ணும் இல்ல, இவன் தான் சரவணன், அந்த ஆளோட பையன். இவனை அரெஸ்ட் பண்ணதான் போலீஸ் வந்திருக்கு என்று சொன்னாள். ஒரு முறை சரவணனை உற்று பார்த்தவருக்கு தன்னையும் அறியாமல் ஒரு உணர்வு வந்தது. என்னதான் அவன் மீது கோபம் இருந்தாலும் அவனை போலீசார் அரெஸ்ட் செய்ய நினைப்பதை பார்க்கையில் அவருக்கும் வருத்தமாக தான் இருந்தது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது உண்மைதானே. தனக்குள் தோன்றிய எண்ணத்தை புறம் தள்ளிவிட்டு வைஷ்ணவியிடம் பேச ஆரம்பித்தார். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்னைக்கு இங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது எதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை உள்ள விட்டுருக்க என்று சத்தம் போட்டார். என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? பெரிய ஃபங்க்ஷன். என் புள்ளைய இவன் அடிச்சதை விடவா இந்த ஃபங்க்ஷன் பெருசு? இவன் ஆள் வச்சு என் புள்ளைய கைய உடைச்சிருக்கான். அத கேக்குறதுக்கு இந்த வீட்ல யாரும் இல்ல. ஆனா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா மட்டும் கேக்குறதுக்கு வரீங்களா? எந்த தப்பும் பண்ணாத என் புள்ள கைய எப்படி உடைச்சிருக்கான் தெரியுமா? அவன் எப்படி வழியில துடிக்கிறான் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் கூட இருப்பானே அந்த ஜஸ்டின், அவன்தான். அவன் கிட்ட சொல்லிதான் என் புள்ள கைய இவன் உடைக்க சொன்னான். அந்த ஜஸ்டின் ரொம்ப மோசமானவனா. அவன் வெளிநாட்டுல பல கொலைகளை செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கானா. இத பாருங்க, அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லிருக்கு என்று சொல்லி தனது செல்போனை எடுத்து அனைவரிடமும் காண்பித்தாள். அதை பார்த்த சரவணன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். உண்மையில் அது ஜஸ்டினை அரெஸ்ட் செய்வதற்கான அரசு வாரண்ட் தான். ஆனால் அது அரபு மொழியில் இருந்தது. அவனை அரெஸ்ட் பண்ண சொன்னது ஒன்னும் நம்ம கவர்மெண்ட் இல்ல, ஹவுஸ் ஆஃப் அரப். அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அவன மாதிரி ஒருத்த நம்ம ஃபேமிலிய சேர்ந்த ஒருத்தவன் கூட இருந்தான்னு தெரிஞ்சா அது நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த ஹோல் கோஸ்ட் டவுனுக்கும் பிரச்சனை தான். இவனோட சேர்ந்து நம்மளும் அசிங்கப்பட்டு நிக்கணுமா என்று கோபமாக பேசினாள் வைஷ்ணவி. அவள் குரல் கேட்டு வீட்டில் உள்ள அனைவரும் அங்கு வந்து பார்த்தனர். அங்கிருந்த பல பேருக்கு இவன்தான் சரவணன் என்று தெரியாது. அதனால் ஒருவருக்கொருவர் இவன்தான் சரவணனா என்று அவனை பார்த்து ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருந்தனர். அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், என்ன சகுனமோ, இவன் நல்ல சகுனத்துல பிறக்கல போல. பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்துக்குள்ள வரவன் வரும்போதே போலீஸோட வந்திருக்கான். இவ எல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள கடைசி வரைக்கும் வராம இருக்கிறது தான் நல்லது என்று சொல்லி தனது முகத்தை திருப்பிக் கொண்டாள். அங்கு இருந்த ஒவ்வொருவரும் சரவணனை ஒவ்வொரு மாதிரி பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசிய எதையும் காதல் வாங்காதது போல் சரவணன் நின்று கொண்டிருந்தான். அவனின் எண்ணம் முழுவதும் எப்படியாவது இன்று பாட்டியை பார்த்துவிட வேண்டும் என்றுதான் இருந்தது. இதையெல்லாம் தனது அறையில் உட்கார்ந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஈஸ்வர். உனக்கு நல்லா வேணும்டா, இதுவும் வேணும், என்னமோ வேணும். இந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தர் கூட உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ ஏன், இதுக்கு மேல பாட்டி கூட உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க என்று சொல்லி ஆணவமாக சிரித்தான்.
அவர்கள் சொல்லும் எதுவும் சரவணாவிற்கு புரியவில்லை. ஆனால் ஜஸ்டின் மீது மட்டும் அவனுக்கு எந்த கோபமும் வரவில்லை. அவர் எவ்வளவு பெரிய அமேசிங்கான ஆளாக இருந்தால் அரபு நாடு வரைக்கும் அவருக்கு கான்டாக்ட் இருக்கும் என்று அவன் அவரை பெருமையாக தான் நினைத்தான். ஜஸ்டின் வந்த நாளிலிருந்து சரவணன் ஒரு நாள் கூட ஜஸ்டினை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியதே இல்லை. ஜஸ்டின் என்ன சொன்னாலும் சரவணன் கண்ணை மூடிக்கொண்டு செய்வான். அந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை இருந்தது. ஜஸ்டின் கோஸ்ட் டவுனில் உள்ள சவுத் கேட்டில் இருக்கும் ராணுவத்திற்கு சொந்தமான இன்ட்ராகேட் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த அறைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் ஜஸ்டினை கூட்டி வந்த அந்த 2 ஆபீசரும் அவரை விசாரித்தனர். சொல்லு, நீ எதுக்காக சவுதி அரேபியால இருந்து இங்க வந்த? சவுதி அரேபியாவில நீ எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ மட்டும் இங்க இருந்தது வெளியே தெரிஞ்சா அது இந்த கோஸ்ட் டவுனுக்கே எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நல்ல வேலை, உன்னை நாங்க சீக்கிரட்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த என்று கேட்டனர். ஜஸ்டின் அவர்கள் யாரையும் பொருட்படுத்தாமல் இருந்தார். பின்பு, உங்க யாருக்கும் என்கிட்ட பேசுற அளவுக்கு குவாலிபிகேஷன் கிடையாது. முதல்ல சாயனை கூப்பிடுங்க. இப்பவே அவனை வந்து உடனடியா என்ன பார்க்க சொல்லுங்க என்று அரகண்டான குரலில் பேசினார். ஜஸ்டின் சயன் பெயரை சொன்னதும் அவரிடம் இன்ட்ராகேட் செய்து கொண்டிருந்த அந்த 2 ஆபீசரும் அப்படியே அதிர்ந்து நின்றனர்.